எப்படி சார் ஒரு பர்டிகுலர் டைம் ஆனாலே சேஞ்ச் பண்ணணுன்னு எதாவது இருக்கும், ரீஃபில் பண்ணணுன்னு இருக்கா, இல்லை செக் பண்ணி பார்த்து வரும் டைம் ஆகுது? ஓகேங்கிற அளவுக்கு இருக்குது. பட்டு எனக்கு என்னென்னா ஒரு டைம் ஆகிடுச்சா, ஒரு வருஷம் 1.5 வருஷம் மேலேயே ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு டாப்அப் மாதிரி ஏதோ பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். டெக்னிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ கம்மியாக இருக்குது? ஓ காமிக்கிறீங்க, சரி சரி. சும்மா ஒரு ட்ராவல் பர்பஸ்க்காக எடுத்துக்கலாம், ஷூட் பண்ணிக்கலாம் இல்லையா? 200 நார்மலாக எவ்வளோ இருக்கணுங்க? நார்மல் 450 இருக்கும். 450 இருக்கணும். சரி, அப்போ இப்போது ரீஃபில் பண்ணிக்கலாங்கிறீங்க. எனக்கு இன்னொரு டவுட் சார், இப்போ ஏசி காம்பனன்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக ஒரு க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ பண்ணணும்னா எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? இல்லை கம்ப்ரஸர் ஆகட்டும், ஒரு பேசிக் க்ளீனிங் மாதிரி பண்ணுறேன். இப்போ ஒரு வருஷம்லாம் ஆகுது, டஸ்ட் ஆகிடுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? நம்ம ஏசிக்கே சேர்த்தும் போது வந்து உள்ளே க்ளீன் பண்ணுவோம், மிஷினே க்ளீன் பண்ணுவோம். ஓ அப்படியா? இதில் ஒரு ப்ரெஷர் வந்து அது ஒரு க்ளீன் ஆகிடுங்கிறீங்க. சரி சரி. ஓ ஸோ அப்போ அந்த டாப்அப் பண்ணும்போதே ஓரளவு க்ளீன் ஆகிடுங்கிறீங்க. ரைட், சரி பண்ணு. 450 கிராம் ஏற்றிக்கலாம். ஃபுல்லாக ஏற்றினா அவங்களுக்கு வந்து 2000. 450 ஃப்ளாட்டாக ஏற்றலாம். ஓ சரி, 450. அதான் இந்த மாடலுக்கு 450 வரைக்கும் கெப்பாசிட்டி அப்படிங்கிறீங்களா? சரி, அது பண்ணிடலாமே. ரைட், பண்ணிடலாம். அது எப்படி கார் மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறுங்களா அந்த கெப்பாசிட்டி? எல்லா காருக்கும் 450ங்கிற அந்த யூனிட் ரொம்ப இதாக இருக்கும். ஓ சரி, இல்லை ஓவர்லோடு வேண்டாம், கரெக்டாக என்ன இது இருக்கோ அது போட்டுக்கலாம். வேணா அப்புறம் மறுபடியும் டாப்அப் பண்ணிக்கலாம். அது லீக்கேஜ் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருக்கும். ஓ இன்னும் 1 வருஷம் இல்லைன்னா 1.5 வருஷத்துக்கு தாங்கும் அப்படிங்கிறீங்க இல்லையா? ரைட், நல்லது. ஓ சரி சரி, ரைட். ஓ சரி, வேக்யூம் ப்ராசஸர் பண்ணிட்டு ஓ கொஞ்சம் க்ளீனிங்லாம் வந்து. ஓ சரி. சண்டே நமக்கு ரன்னிங் இருக்குது சார், லீவுங்களா, ஹாலிடேவா? நமக்கு எல்லா நாளும் இருக்குது. பரவாயில்ல, ரைட். நாங்கள் கோயம்புத்தூரில் பீளமேடு போவேன். இன்னொரு வண்டி இருக்குது, சிலீரியோ இருக்குது அங்கே கோயம்புத்தூரில். நான் ரெகுலராக அங்கே போவேன். ஒரு ரீஃபில்லிங்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் சார் நார்மலாக? ½ அன் ஹவர் பக்கம் ஆகும். முடிஞ்சு ஓ சரி, ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அப்படிங்கிற. சாப்பிட்டீங்களா காலையில்? இனிமே தான். ஓ இல்லை சார், இனிமே தான். கொஞ்சம் அவுட்டிங் வெளியே கிளம்புறது, சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வாங்க. பேர் சார்? சனோஜ். சனோஜ். ஓ ரைட். நீங்கள்? மாரி. வீடு எல்லாமே இங்கே தானே, இல்லை ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க? இல்லை ஸ்டே. ப்ராசஸ் பண்ணும்போது லீக்கேஜும் இதில் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஓ ரைட். எப்படி மைனர் லீக்கேஜஸ் இருந்தாலுமே காமிச்சிடும் இல்லையா? காமிச்சிடும். ஓ ரைட். சவுண்டு. ஓ இப்போ லீக்கேஜஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி சார்ஜஸ் வரும் சார்? ஓ ஓ ரைட். நம்மக்கிட்ட மெக்கானிக் இல்லை, அந்த மாதிரி மெக்கானிக் இல்லை. ஸோ ஜென்ரலாக ஏசி டாப்அப் பண்ணும்போது இந்த ஆயிலும் டாப்அப் பண்ண. ஓ ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே.
இந்த ஆயிலுக்கு டெக்னிக்கலாக எதுவும் பேர் இருக்குங்களா என்ன மாதிரி? ஏசி கேஸ்க்கான ஆயில் இல்லையா? ரைட். ஓகே. இல்லை, நோ இஷ்யூ. அது பர்சனல் கால் தான். அப்புறம் பண்ண டாப்அப் டயத்தில் என்ஜின் ஆனில் வச்சு பண்ணுங்கிற அப்படிலாம் எதுவும் இல்லையா சார்? ரைட். அதில் காட்டி தான் அப்போ ஆன் பண்ணோம். ஓகே ஓகே ரைட். ரீஃபில்லிங்கில் ரெடி ஆகலை அப்படின்னா, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஹேண்ட்ஸமாக வரல அப்படின்னா நம்ம வந்து டெடிக்கேட்டடு மெக்கானிக் தான் பார்க்கணும். ஏசி மெக்கானிக் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஓரளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்குங்களா? ரைட். உங்களுக்கு ரெண்டுலேயும் நல்லா கூலிங் வரும். ஓகே ஓகே ஓகே. ஒன்று வச்சு ஓ ரைட். ஸோ ரெண்டில் வைக்கிறோம். ஸோ இதுவே ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்குது. ஸோ ரைட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு ஹேண்ட்ஸமாக தான் இருக்குது. தென் ஏதோ டிஃபெக்ட்ஸ் இருக்க மாதிரி இருந்தால் நம்ம வந்து டெடிக்கேட்டட் ஏசி மெக்கானிக் பார்க்குற மாதிரி வரும். இப்போதைக்கு ஓகே, நாய்ஸி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபுல்லாக வைக்கும்போது எப்படி ஓகேங்க, நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. சரி ரைட் பார்ப்போம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸ் போச்சுன்னா ஓரளவுக்கு வந்துடும் இல்லைங்களா? சரி பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக நாய்ஸியாலாம் இல்லை, கொஞ்சம் சில்னஸ் கம்மியான மாதிரி இருந்தது. ஒரு 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சா. ஸோ அதான் பார்த்தேன். எப்படியும் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? சரி ரைட் பண்ணி ஓட்டக்கூடாது. ரைட். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க கொஞ்சம் காம்பனன்ட்ஸ்லாம் டேமேஜ், ட்ரை ஆகிடுச்சுன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு டைம் இது வந்து நான் அவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இது தோட்டத்தில் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே வச்சுருவோம். அப்பா தான் யூஸ் பண்ணுவார். நான் செலீரியோ இருக்குது, அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இது கையில் எடுக்கும்போது தான் நமக்கு தேவைப்படுது. சரி பார்க்கலாம். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க சார்? 2000. சரி. எப்படி மாடலுக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் ஆகுமா இல்லை ஜென்ரலாக ஏசி ஃபில்லிங் அப்படிங்கும்போது 2000 தான் வருது? வேறு ஆவணி ஆஃபர்லாம் எதுவும் இல்லையா? எதுவும் சரி. என்ன ஃபிக்ஸடு ஒரே ரேட்டா? ஃபிக்ஸடு ஒரே ப்ரைஸ் பண்ணுறீங்களா எப்படி எதுவும் லெஸ் பண்ணுவீங்களா? ஒரே ப்ரைஸ் இல்லை தெரியும், நம்ம யூனிட் பற்றி தெரியும். சர்வீஸ் நல்லாயிருக்கும். அது ஏன்னா நான் ரெகுலராக ஹோப் காலேஜ் நான் பார்த்தேன். ஹோப்ஸில் நான் ரெகுலராக போவேங்க. ஓகே ரைட். பண்ணிடல. ரொம்ப தேங்க்ஸ் கோஆப்ரேட் பண்ணிங்க ஷூட் பண்ணுறதுக்கு. சும்மா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். ஓகே ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரைட். நம்ம காருக்கு ஏசி ரீஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க, ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்குது. பாருங்கள், இவ்வளோ வெயில்லையும் கூட உள்ளே உட்கார்றதுக்கு ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. ரைட் நவ் இந்த லொக்கேஷன் மேட்டுப்பாளையம் மலை அடிவாரத்தில் இருக்கும். அது மேட்டுப்பாளையம், அது ஊட்டி மலை அடிவாரத்தில் இருக்கும். சரிங்களா? அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மலை, நீலகிரி மலை.
ஸோ நெக்ஸ்ட் எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இனிமே தான் யோசிக்கணும். சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி 3வது நாள். ஃபஸ்ட் போய் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணணும், குளிக்கணும். அதுக்கு காட்டுக்குள்ளே ஒரு நல்ல இடம் தேடணும். எந்த சைடு அப்படின்ட்டு தெரியல, பார்க்கலாம். நிறைய இடம்லாம் இருந்தது, இப்போ எல்லாமே டெவலப் ஆகிட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த பைப் கனெக்ஷன்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால் கஷ்டமாக இருக்குது. சரி தேடி போய் பார்க்கலாம் காட்டுக்குள்ளார.